ஹாய் விவோஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். நம்ம முத்துவேலு சிவனாடியும் பார்த்தீங்கன்னா அந்த பாம் எப்படி வெடிக்காமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பமாக நின்றுட்டே இருக்கும் போது நம்ம கார்த்தி அந்த இடத்துக்கு வராங்க. அப்போ சிவனாண்டி கிட்ட கேட்குறாங்க, என்னப்பா பாம்பு ஏன் வெடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ரொம்பவே குழப்பமாக இருக்கீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவனாண்டி கிட்ட நம்ம கார்த்தி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல சந்திரகலாவும் இருக்காங்க. அதை நான் சொல்கிறேன், ஏன் உங்களுக்கு பாம்பு வெடிக்கல அப்படின்றத நீங்களே தானாக என்கிட்ட பாம்பு இருக்கிற இடத்தையும் சொல்லி நீங்கள் என்னை ஜாக்கிரதையாக இருக்க சொல்லி ஃபோனை வச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி சிவனாண்டி கிட்ட சொல்கிறாங்க. உடனே சிவனாண்டிக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. என்ன இது, இவனுக்கே நம்ம ஃபோன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது தான் நம்ம சிவனாண்டி கிட்ட ஃபோன் இல்லாதனால நம்ம முத்துவேல் கிட்ட இருந்து அந்த ஃபோனை வாங்கி பண்ணியிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு நம்பரை ஒன்று தப்பாக டைப் பண்ணிவிட்டு கார்த்தியோட நம்பரை போட்டிருப்பாங்க. அதனால் உடனே அவங்க அர்ஜென்ட்டில் பேசுனதுனால சந்திராவா இல்லையான்றதை கவனிக்காமல் இந்த விஷயத்தை எல்லாத்தையும் இவங்க சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம கார்த்தி சிவனாண்டி கிட்ட சொல்லிகிட்டே இருக்கும்போது நம்ம சந்திராவுக்கு செம்ம கோவம் வருது. என்ன காரியத்தை பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுப்பாயிடுறாங்க. உடனே கார்த்தி சொல்கிறாங்க, நல்ல வேலை நீங்களா சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாட்டி ஏதாவது ஒரு பிளான் போட்டிங்கன்னா என்கிட்ட சொல்லிட்டே பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்பவே கடுப்பாயிடுறாங்க நம்ம சந்திரா. இந்த பக்கம் கார்த்தியை அந்த இடத்த விட்டு ஃபன்னாக பேசிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் சந்திராக்கெல்லாம் நம்ம சிவனாண்டியும் முத்துவேலியும் பிடிச்சி விடுறாங்க. என்ன காரியம் பண்ணியிருக்கீங்க, ஒரு வேலை செஞ்சால் உருப்படியாக செய்ய மாட்டீங்களா, இந்த மாதிரி அசிங்கமாக இல்லையா, அவனே உங்களை கிண்டல் பண்ணிட்டு போகிற அளவுக்கு நீங்கள் காரியத்தை பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரா கோவமாக பேசிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க, இவனை என்ன பண்ணாலுமே ஒன்றுமே பண்ண முடியலையே, என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம அமைச்சரும் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ ராஜராஜன் சொல்கிறாங்க, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு கண்டிப்பாக வரணும், நீங்கள் வீட்டில் விருந்து சாப்பிட்டு தான் நீங்கள் ஊருக்கே போகணும் அப்படின்றாங்க. அதுக்கு என்ன, நான் நாளைக்கு கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ராஜராஜன் கிட்ட சொல்லிவிட்டு அமைச்சரும் அந்த இடத்துக்கு கிளம்பிடுறாங்க. உடனே நம்ம ரேவதியும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்கன்னே சொல்லலாம். இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி ரொம்பவே கடுப்பாயிடுறாங்க. வீட்டுக்கு போனதும் அவங்களோட கோவத்தை எல்லாருக்கிட்டையும் வெளிப்படுத்துகிறாங்க. என்ன நினச்சிட்ருக்கான் அவன், என்னை அந்த அமைச்சரை வச்சு எல்லா காரியத்தையும் பண்ணியிருக்கான். ஃபஸ்ட்டு என்னென்னா மினிஸ்டரை வச்சு அந்த காரியத்தை இது பண்ணிக்கிட்டான். இப்போ என்னென்னா அந்த அமைச்சரை வச்சு என்ன அவங்க அம்மாவோட சிலையை ஓப்பன் பண்ண வச்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கத்திக்கிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ராஜராஜன் சொல்கிறாங்க, உனக்கு என்ன தான் பிரச்சனை, இப்போ என்ன என் தங்கச்சியோட சிலையை தானே நீ திறந்து வச்ச அப்படின்னு சொல்லிட்டு ராஜராஜன் ரொம்பவே கூலாக பேசுகிறாங்க. எல்லாம் பார்த்துட்டு நம்ம சந்திரா இன்னமும் சாமுண்டீஸ்வரி ஏற்றிட்டே விட்டுட்டு இருக்காங்க. பாத்தியாக்கா மாமா எப்படி பேசுகிறாரு பாருக்கா, அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணி உன்னை எதிர்த்து பேசுகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரா சாமுண்டீஸ்வரி கிட்டே சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி ரொம்பவே கடுப்பாயிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மறுநாள் ஆனதுக்கப்புறம் நம்ம அமைச்சர் நம்ம சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ராஜராஜனும் எல்லாருமே சேர்ந்து அமைச்சரை உள்ளே கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்கிட்டேயும் அவங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா விசாரிச்சுட்டே இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம அமைச்சருக்கு ஒரு ஃபோன் வருது. அந்த அமைச்சருக்கு பார்த்திங்கன்னா அவங்க வீட்டிலேருந்து தான் இந்த மாதிரி ஃபோன் வந்திருக்கும். இந்த மாதிரி நாளைக்கு சுமங்கலி பூஜை இருக்குது, நீங்கள் எப்போவுமே இதில் இது பண்ணுவீங்கள்ல, இப்போ என்னம்மா நீங்கள் வெளியில் போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க கேட்குறாங்க. அதுக்கு நான் இப்போது வெளியூரில் இருக்கிறதுனால இப்போ அந்த பூஜையை என்னால் அட்டன் பண்ண முடியாது, ஆனால் நான் தவறாமல் வருஷம் வருஷம் அந்த பூஜையை நான் பண்ணுவேனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு அவங்க வீட்டில் இருக்கவங்க கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது இதெல்லாம் கேட்டேன். நம்ம ரேவதி என்ன பண்ணுறாங்கன்னா ஃபோனை வச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பேசிகிட்டு இருந்தீங்க, என்ன பூஜைலாம் பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, அதுவும் ஒன்றும் இல்லைம்மா, நான் வருஷம் வருஷம் சுமங்கலி பூஜையை நடத்துவேன். இந்த வருஷம் இந்த சென்னையில் இருக்கிறதுனால என்னால் என்னோட ஊருக்கு போய் அதை நடத்த முடியாது, அதை நான் விடாமல் அதை நான் வருஷம் நடத்ததுனால எனக்கு வீட்டிலேருந்து ஃபோன் வந்தது, ஞாபகப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அமைச்சர் ரேவதி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, அதுக்கு என்ன, நீங்கள் இந்த பூஜையை உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா நீங்கள் எங்களோட வீட்லேயே இந்த பூஜையை நீங்கள் நடத்தின மாதிரியும் இருக்கும், வருஷம் வருஷம் நீங்கள் விடாத நடத்துகிற பூஜையை இந்த வருஷமும் நீங்கள் விடாமல் நடத்துகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி நம்ம அமைச்சர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அமைச்சருக்குமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. என்னம்மா சொல்கிறேன், நான் அந்த வீட்டில் பூஜை நடத்தலாமா அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரியும் கேட்குறாங்க. சாமுண்டீஸ்வரியும் அதுக்கு என்ன, நீங்கள் நல்லபடியாக நடத்தி முடியுங்க அப்படின்னு சொல்லிட்டு பூஜைக்கான ஏற்பாடுகளெல்லாம் எல்லாருமே தடபுடலாக பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம கார்த்தியுமே நம்ம அமைச்சருக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த பக்கம் சந்திரகலா சாமுண்டீஸ்வரி கிட்ட போயிட்டு ரொம்பவே கடுப்பாக பேசுகிறாங்க. அக்கா நீ என்ன தான் நினச்சிட்ருக்க, முதல்ல என்னன்னா உன்னை அந்த அமைச்சரை வச்சு
வச்சு அவங்களோட அம்மாவோட சிலைய திறக்க வச்சுட்டான். இப்போ என்னன்னா வீட்டுக்குள்ளேயே அவன் இஷ்டத்துக்கு அவங்களோட வீட்டில் நடக்கிற பூஜையை நம்ம வீட்டில் வச்சு நடத்த வைக்கிறானே. நீ இதுக்கு எல்லாத்துக்கும் சம்மதம் சொல்லிகிட்டே இருக்கியக்கா, எனக்கு ஒன்றுமே புரியலக்கா, நீ என்ன தான் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரா சாமுண்டீஸ்வரி கிட்ட பேசும்போது சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, ஏய் அவங்க யாருன்னு தெரியுமா, அவங்க அமைச்சர், அவங்க கிட்ட நம்மளால் எதிர்த்து பேசவும் முடியாது, அவங்கள மீறி நம்ம எதுவுமே பண்ண முடியாது, கொஞ்ச நேரம் சும்மா இரு, இதனால் நம்மளோட முழுக்க நம்ம பிஸ்னஸ் அதெல்லாமே அடி வாங்கும், அதனால் கொஞ்சம் அமைதியாக இரு, நடக்கிறதெல்லாம் ஒரு நன்மைக்குன்னு நினச்சிட்டு போ கம்முன்னு, நான் மட்டும் எனக்குன்னா பிடிச்ச எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்கேன், நீ கொஞ்சம் சைலண்ட்டாக இரு அப்படின்னு சொல்லிட்டு சந்திராவோட வாயை அடைச்சிட்றாங்க. ஒரு பக்கம் சந்திராவுக்கு பயமாகவே இருக்குது, எங்கடா இவ மனசு மாறிட போகிறா, கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே இருக்காளே, இன்னும் கொஞ்சம் மாறிட்டானா நம்ம அதுக்கப்புறம் நடுத்தெருவில் தான் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திராவுக்கு ஒரே பீதியாகவே இருக்குது மனசில் நினச்சிக்கிட்டு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம சாமுண்டீஸ்வரி எல்லாருமே பூஜைக்கான ஏற்பாடுகளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பூஜையும் ஆரம்பிக்க போகிறாங்க. அப்போ தான் நம்ம அங்கே ஒரு ட்விஸ்டே இருக்குன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அமைச்சர் பூஜை ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம கார்த்தி முதல்ல சுமங்கலியெல்லாம் குங்கத்தை எடுத்து புருஷன் மனைவிக்கு வச்சு விடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ முதல்ல நம்ம ரேவதியை தான் கூப்பிட்றாங்க. ரேவதியை கூப்பிட்டு எல்லாரும் முன்னாடியும் என்ன பண்ணுறாங்கன்னா கார்த்தியை கூப்பிட்டு ரேவதிக்கு பொட்டு வச்சு விட சொல்கிறாங்க. நம்ம கார்த்திக்குமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா குடும்பமாக இருந்து இந்த பூஜை நடக்குமான்னு நினச்ச இடத்துல இப்போ இந்த பூஜை நடக்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. கார்த்திக்கும் ரேவதிக்கும் ரொம்பவே சந்தோஷம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தாலியில் நம்ம கார்த்தி பொட்டு வச்சதை பார்த்து நம்ம சாமுண்டீஸ்வரியும் நம்ம சந்திரகலாவும் ரொம்பவே வயிற்றுச்சல் பட்டுட்ருக்காங்கன்னே சொல்லலாம். என்னக்கா நடக்குது இங்கே, இதெல்லாம் தெரிஞ்சு நடக்குதா இல்லை தெரியாமல் நடக்குதா, எனக்கு ஒன்றுமே புரியலக்கா, இவனோட திட்டமாக இருக்குமோன்றது எனக்கு ஒரு சந்தேகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா நம்ம சாமுண்டீஸ்வரியை இருக்க ஏற்றி விட்டுக்கிட்டே இருக்காங்கன்னே சொல்லலாம். இதெல்லாம் பார்த்த நம்ம ரோகிணி நம்ம மயிலெலாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. இதெல்லாம் பார்க்க நம்மளுக்கு கொடுத்து வச்சுருக்கணும், நம்ம அத்தை இதெல்லாம் செய்யவே விட மாட்டாங்க, கண்டிப்பாக இதெல்லாம் ரேவதியும் கார்த்தியும் ஒன்று சேரவே விட மாட்டாங்க, இப்போ இவங்க மூலயமா கடவுள் நடத்தி வச்சுருக்காருன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம சந்திரகலா எப்படியாவது இவங்கள நம்ம பிரிக்கணும்னு நினச்சா இவங்க இருக்க ஒன்று சேர்ந்துக்கிட்டே போகிறாங்க. இது மட்டும் நடக்கவே கூடாது, கண்டிப்பாக இது நடந்ததுன்னா இவங்களோட ஆட்டம் ரொம்பவே அதிகமாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த ஜாக் எங்கே தான் போனான்னு தெரியல, இவன்கிட்ட ஒரு வேலையை சொன்னால் இவன் அந்த வேலையை சரியாகவே செய்ய மாட்டான், இந்த மாதிரி ஒரு ஜோக்கரை மாப்பிள்ளையாக வர கூட்டிகிட்டு வந்திருக்கா, இவளை என்ன சொல்கிறதுனே எனக்கே தெரியலன்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரியை நம்ம சந்திரகலா திட்டிக்கிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம சாமுண்டீஸ்வரிக்குமே ரொம்பவே கடுப்பு. ஒரு பக்கம் ராஜராஜன் சந்தோஷப்படுறாங்க, எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சரும் அந்த இடத்த விட்டு கிளம்புறதுக்காக போகிறாங்க. கூடிய சீக்கிரத்தில் 2 பேருமே அடுத்த வருஷம் நான் அதே இடத்துக்கு வரும்போது நீங்கள் 2 பேருமே ஒரு குழந்தைய கையில் வச்சுருக்கணுன்றது தான் என்னோட ஆசை அப்படின்னு சொல்லும்போது இன்னும் ரொம்பவே சந்தோஷமாயிடுது. இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே கடுப்பாயிடுறாங்க சாமுண்டீஸ்வரி. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம கார்த்திகிட்ட நம்ம ரேவதி போய் கேட்குறாங்க, என்னப்பா அவங்க சொன்னது உன் காதில் விழுந்துதான், அடுத்த வருஷம் அவங்க இங்கே வரப்போகிறாங்களாம், நம்ம கையில் ஒரு குழந்தை இருக்கணும்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் புரிஞ்சுதான் உனக்கு அப்படின்னு சொல்லும் போது அதெல்லாம் எனக்கு புரியுது ரேவதி, ஆனால் அத்தை என்னைக்கு மனசு வைக்கிறாங்களோ அன்னைக்கு தான் நீயும் நானும் ஒன்று சேருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி ரொம்பவே ஜென்யூனாக பதில் சொல்லிட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் கேட்ட ரேவதி பார்த்திங்கன்னா கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, இந்த ஜென்மத்தில் நம்ம அப்போ ஒன்று சேர முடியாது அப்படின்னும் போது எதுக்கு அப்படி சொல்கிற அப்படின்னும் போது, ஆமாம் நம்ம எங்கள் அம்மா இவங்க கூட சேரவே கூடாதுன்னு தான் அந்த டிவோர்ஸ்க்காக ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்க, இதில் வேற நீங்கள் அவங்க ஆசீர்வாதம் பண்ணுவாங்க நம்மளை சேர்த்து வைப்பாங்கன்னு நீ கனவு காணிக்கிட்டே இருப்பா, இது கடைசி வரைக்கும் நடக்காதுன்னு தான் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி இந்த பக்கம் சொல்லிட்டு போயிடுறாங்க. இதோடு பார்த்தீங்கன்னா இந்த ரிவ்யூ முடியுது. நாளைக்கான ரிவ்யூவில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட கமெண்ட்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வீடியோ பார்த்துருக்கவங்க எல்லாருமே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.